பிக் பாஸ் 7ல் சண்டை வந்து பல வாரம் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த வாரம் சரியான ட்ரீட் இருக்க போகுது. பிகாஸ் நாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா மாயா, நிக்சன், தினேஷ், அப்புறம் ரவீனா அண்ட் அதிசயமாக விஜய் அண்ட் விஷ்ணு திரும்ப வந்து நாமினேட் ஆயிருக்காரு. இதில் சண்டை எப்படி வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன். ஸோ அதனால் ரீசன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் முன்னாடியுமே தான் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ முக்கியமாக யார் ட்ரிகர் பண்ணி விட்டதுன்னா இந்த எவிக்ஷன். ஸோ மாயாவையும் நிக்சனையும் வந்து ரொம்பவே ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. பிகாஸ் ரவீனா வந்து மாயாவை நாமினேட் பண்ணப்போ அவங்க சொன்ன ரீசன்ஸ், நேற்று சண்டே எபிசோடில் விக்ரம் எவிக்ட் ஆனப்போ மாயா விக்ரமை வந்து ஒரு மாதிரி நெக்கலாக ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசிட்டாரு. அவர் கட்டி பிடிக்க வரப்போ கூட வந்து மாயா வந்து ஒரு மாதிரி வந்து வில்லத்தனத்தை காட்டிட்டாரு. ரொம்ப கன்னிங்காக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரவீனா மாயாவை நாமினேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா அர்ச்சனாவும் அதே ரீசன்ஸாக ஹேட்ரடாக வந்து மாயா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறதும் மாயாவுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகி அவங்க ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஸோ மாயாவுக்கு சப்போர்ட்டாக வழக்கம் போல் நிக்சன் வந்து நீங்கள் மாயாவை நாமினேட் பண்ணுற ரீசன்ஸ் எல்லாமே தப்பு. இதுக்கு யார் காரணம்னா மணி நேற்று உங்கள்கிட்ட வந்து சொன்னனால தான், நீங்கள் மணி மேனிப்புலேட் பண்ணனால தான் எல்லாரும் வந்து இன்றைக்கி மாயா வந்து நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க. இல்லைனா நீங்கள் மாயாவை நாமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரீசனே கிடையாது, நீங்களாம் கேவலமான கேம் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ட்டையும் ட்ரிகர் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் ஃபைனலாக மணி வந்து நான் சொல்லி தான் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, உங்கள் கேம் ஸ்பாயில் ஆச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், அதனால் உனக்கு என்ன கேம் ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்லி மணி வந்து நிக்சனை பார்த்து கேட்க, நிக்சன் மணிக்கு ஆன்சர் சொல்ல. ஸோ ஒரே ஃபன்னாக இருந்தது இந்த நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ இத்தனை ரீசன்ஸும் கேட்ட மாயா, நீங்கள் இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வாரம் ஆச்சு, இன்னும் யாரும் ஒழுங்காக நாமினேஷனே பண்ணல, கேவலமான நாமினேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டப்போ விஷ்ணுவுக்கு ரைஸ் ஆகி, நீங்கள் எப்படி எனக்கு கேவலமானு சொல்ல, நான் அவங்ககிட்ட பேசுறதுக்கான அவசியமே கிடையாதுன்னு சொல்லி மாற்றி ரெண்டு பேரும் வந்து திட்டி நீங்கள் தான் கேவலம், எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பமே இல்லைன்னு சொல்லி மாயாவும் விஷ்ணுவும் மாற்றி சண்டை போட்டிருந்தாங்க. அதுதான் நீங்கள் இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறீங்க. வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாயா வந்து ரீசன் சொன்னது என்னன்னா, எனக்கும் விக்ரமுக்கும் நடந்தது வந்து 13 வாரமாக நடந்தது உங்கள் யாருக்குமே தெரியாது. விக்ரம் லாஸ்ட் வீக் பேரண்ட்ஸ் வந்த வீக்லேருந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து விக்ரம் எவிக்ட் ஆனப்போ எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ இதெல்லாம் தான் ஒவ்வொருத்தரோட நாமினேஷன் ப்ராசஸ்லையும் ரீசனாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ஒவ்வொருத்தரோட ட்ரிகர் பாயிண்ட் வந்து தூண்டி விட்டதுனே சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் இருந்தப்போ எதுவும் பெருசாக பண்ணல. விக்ரம் போனதுக்கப்புறம் பெரிய விஷயமாக வந்து அவரோட எவிக்ஷன் வந்து பேசப்படுது, ஒவ்வொருத்தரையும் ட்ரிகர் பண்ணி விடுறதுனே சொல்லலாம். ஸோ இந்த வார வீக்கெண்ட் எபிசோடில் யார் எவிக்ட் ஆவா அப்படின்றத உங்களோட கெஸ்ஸை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.